வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நாளிகையை மணி நிமிடமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது மணி நிமிடம்னா மினிட்ஸு செகண்ட்ஸு, நாளிகை அப்படிங்கிறது தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், 24 நிமிஷத்தை தான் ஒரு நாளிகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 நிமிஷம் வருது. 60 நிமிடம் அப்படிங்கிறது 2.5 நாளிகை. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை கணக்கு வருது. புரியுதா? அப்போ அரை மணி நேரத்துக்கு 1.25 நாளிகை கணக்கு வரும். 12 மணி நேரத்துக்கு 30 நாளிகை கணக்கு வருது. ஒரு நாளைக்கு 60 நாளிகை கணக்கு வருது. இதை நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஜாதகத்தை எழுதும்போது உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ புதுசாக யாராவது ஒருத்தவங்க ஜாதகம் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கள் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நாளிகையில் ஜனனம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ தான் மினிட் செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. காலையில் 7:30க்கு பிறந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோசியர்கள் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இத்தனாவது நாளிகையில் பிறந்திருக்காரு, ஒரு 36 நாளிகையில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டைமை தமிழில் சொல்கிறாங்க. நாளிகைங்கிறது தமிழில் சொல்லக்கூடிய நேரம். அதை நம்ம மினிட்ஸில் சொல்கிறது இல்லை சில பேர் அப்போ இந்த நாளிகையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி எது டைமுன்னு சொல்லி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாளிகையை மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளிகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை வருது. ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை வருது. 12 மணி நேரத்துக்கு 30 நாளிகை வருது. 24 மணி நேரத்துக்கு 60 நாளிகை வருது. ஒரு நாளைக்கு 60 நாளிகை கணக்கு. பாதி நாள் 12 மணி நேரம் 30 நாளிகை கணக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை கணக்கு. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 2.5 வினாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்கள் இந்த டேபிளை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த நாளிகையை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது. அதனால தான் இந்த டேபிள் ஃபஸ்ட்டு போட்டேன் நான். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை, அரை நாளுக்கு 30 நாளிகை, ஒரு நாளுக்கு 60 நாளிகை. இதை நீங்கள் தெளிவாக்கிடணும். ஒரு நிமிஷத்துக்கு 2.5 வினாளிகை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நாளிகையை எப்படி மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு மணி நேரமாக மாற்றுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் நாளிகை வினாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. நாளிகை வினாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் நம்ம இங்கிலீஷில் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு மணி நேரம் இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இத்தனை நாளிகை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியல. ஏதோ ஒரு புது தெரியாத பாஷையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ இங்கிலீஷில் அதாவது நம்ம இங்கிலீஷ் தேதிப்படி ஜாதகத்தை பார்க்குறோம். பிறந்த நேரத்தை இங்கிலீஷ் தேதிப்படி நம்ம கணிக்கிறோம். அப்போ அதில் வரக்கூடிய பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த நாளை நைட்டு 12 மணிக்கு தான் அடுத்த நாள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இங்கிலீஷ் தேதிப்படி. இப்போ ஒருத்தர் 23ஆம் தேதி பிறக்கிறாரு அப்படின்னா, 23ஆம் தேதி அப்படிங்கிறது 22ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு மேலே 23 ஸ்டார்ட் ஆயிடுது இதில் இங்கிலீஷ் தேதிப்படி. ஆனால் தமிழ் தேதிப்படி எப்படி நம்ம அடுத்த நாள் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படுது அப்படின்னா, சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம அடுத்த நாளை முடிவு பண்ணுறோம். இப்போ சூரிய உதயம் காலையில் 5:55க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 5:55க்கு அப்புறம் தான் அந்த 23ஆம் தேதி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் முறைப்படி நம்ம எடுத்துக்கணும். ஆங்கில முறைப்படி நம்ம எப்படி சொல்லுவோம், 12 மணியை தாண்டினாலே 23ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ஜாதக முறைப்படி தமிழ் முறைப்படி காலையில் சூரிய உதயம் எப்போ வருதோ, இப்போ 6 மணி சூரிய உதயம் அப்படின்னா 6 மணிக்கு தான் நம்ம அந்த 23ஆம் தேதி அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஜாதக முறைப்படி காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் உதயமாகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் தேதிப்படி நைட்டு 12 மணிக்கு மேலேயே அடுத்த நாள் வந்துடுது. இதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. 23ஆ 22ஆங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ தமிழ் தேதிப்படி இப்போ ஒருத்தர் நைட்டு ஒரு 3 மணிக்கு பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு 3 மணிக்கு பிறக்கிறாரு அப்படின்னா இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால்
தமிழ் தேதிப்படி தமிழ் முறைப்படி சொல்லணும் அப்படின்னா 22ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னு தான் கணக்கு வரும். அந்த அடுத்த நாள் கணக்கு வந்து சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் தெளிவாக்கிடணும். இப்போ இந்த நாளிகையை வந்து மினிட்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சூரிய உதயம் அது எப்போ சூரிய உதயமாகுது அப்படின்னு நம்ம தெரியாமல் இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது நம்ம. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு 6 AM அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சில நாளில் வந்து 5:55க்கு இருக்கலாம், 6:02க்கு இருக்கலாம், 6:03க்கு ஆகலாம் சூரிய உதயம். அது வந்து ஒவ்வொரு நாளுக்கு வந்து சூரிய உதயம் வந்து மாறுபடும். அது வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், காலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 6 AM 6:05 AM 5:55 AM 5:50 AM அப்படிங்கிறது சில மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இது கணிக்கும்போது வந்து தப்பு வராது. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு காலையில் 6 மணி அப்படிங்கிறத சூரிய உதயமாக வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நாளிகை கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா இதுலேருந்து தான் நம்ம நாளிகை கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ காலையில் 6 to 7 அப்படிங்கிறது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே என்ன சொன்னேன், 2.5 நாளிகை. 1 மணி நேரத்துக்கு வந்து 2.5 நாளிகை அப்படின்னு கணக்கு வருதா, 2.5 நாளிகை. அப்போ 6 to 7 வந்து 2.5 நாளிகை. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வரும்போது 5 நாளிகை கணக்கு வரும். 8 to 9 வந்து 7.5 நாளிகை கணக்கு வரும். 9 to 10 மணி அப்படின்னா 10 நாளிகை வந்துடும். அப்போ ஒருத்தர் வந்து 10 நாளிகையில் வந்து ஜனனம் ஆயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பிறந்திருப்பார், இல்லை 10 மணிக்கு பிறந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எந்த நாளிகை இப்படியே நீங்கள் கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா அரை நாள் வந்து 12 மணி நேரத்தில் வந்து 30 நாளிகை வந்துடும், ஒரு நாளில் வந்து 60 நாளிகை வந்துடும். அப்போ எந்த நாளிகை வருதோ அந்த டைமில் அவர் பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 15 நாளிகையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா 12 மணிக்கு பிறந்திருப்பார். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதில் கூட்டிகிட்டே வரணும். 1 மணி நேரத்துக்கு வந்து 2.5 நாளிகை அப்படி கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளிகை கணக்கு வரும். ஒருத்தர் வந்து 15 நாளிகையில் ஜனனம் ஆயிருக்கார் அப்படின்னா அவர் வந்து மதியம் 12 மணிக்கு பிறந்திருக்காருன்னு அர்த்தம். 30 நாளிகையில் ஒருத்தர் ஜனனம் ஆயிருக்காரு அப்படின்னா அவர் சாயந்தரம் 6 மணிக்கு பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 12 மணி நேரங்கிறது 30 நாளிகை. காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறதுனால சாயந்தரம் 6 மணிக்கு அப்படிங்கும்போது 30 நாளிகை கணக்கு வந்துடும். அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு பிறந்ததை வந்து 30 நாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சூரிய உதயத்துலேருந்து இப்படி கால்குலேட் பண்ணிட்டே வரணும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து 36 நாளிகையில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோமே. 36 நாளிகையில் ஜனனமாயிருக்கார் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் எழுதியிருக்காரு. அன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரியாமல் நீங்கள் வந்து 36 நாளிகை 6 மணி கணக்கு வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தப்பாக வரும். சூரிய உதயம் வந்து இப்போ 5:55ன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 5:55லேருந்து நீங்கள் வந்து சூரிய உதயத்துலேருந்து இந்த நாளிகையை வந்து கால்குலேட் பண்ணணும். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு 6 மணின்னு சொல்லி இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ 36 நாளிகை அப்படின்னா 30 நாளிகைங்கன்னா என்ன சொன்னேன், 30 நாளிகைங்கிறது 12 மணி நேரம். அப்போ காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு வந்து 30 நாளிகை வந்துடும். புரியுதா? அடுத்து ஒரு 2.5 நாளிகை அப்படிங்கிறது வந்து 7 மணி ஆயிரும். அடுத்த ஒரு 2.5 நாளிகை அப்படிங்கிறது வந்து 8 மணி ஆயிரும். அப்போ நைட்டு 8 மணி ஆயிரும். 35 நாளிகை அப்படிங்கிறது நைட்டு 8 மணி ஆயிரும். இப்போ இங்கே 36 நாளிகை இருக்குது. இன்னும் ஒரு நாளிகை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஒரு நாளிகைனா என்ன சொன்னேன், 24 நிமிஷம்னு சொன்னேன். அப்போ 8 மணி இந்த நாளிகை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். 24 நிமிஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 30 நாளிகைங்கிறது 6 மணி வந்துடும், சாயந்தரம் 6 மணி வந்துடும். 35 நாளிகை அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம், 8 மணி வந்துடும். இன்னும் ஒரு நாளிகை பாக்கி இருக்குது. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். அப்போ வந்து 8:24 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இவர் 36 நாளிகையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா நைட்டு 8:24 பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சூரிய உதயம் 6 மணி அப்படிங்கிறத சொல்லி அது மூலிமா கால்குலேட் பண்ணும்போது 8:24 வருது. இதுவே 36 நாளிகை இருக்குது, ஆனால் சூரிய உதயம் வந்து 5:55ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே சூரிய உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த டைமை வந்து வேரி பண்ணணும், அவ்வளோதான். அப்போ டைம் முன்ன பின்ன இருக்கும் சூரிய உதயத்தை பொறுத்து. ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இது நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நாளிகையை வந்து எப்படி மணி நிமிடமாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இத்தனை நாளிகையில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு பிறந்திருக்காருங்கிறத நீங்கள் டக்குன்னு சொல்லணும். அப்போ வந்து இந்த கால்குலேஷன் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து புரியல அப்படின்னா திரும்ப கூட பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு வந்து 2.5 நாளிகை, அரை மணி நேரத்துக்கு வந்து 1.25 நாளிகை வரும். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். அப்போ 36 நாளிகை அப்படின்னா 30 நாளிகைங்கிறது வந்து சாயந்தரம் 6 மணி வந்துடும். 12 மணி நேரங்கிறது தான் 30 நாளிகை. அப்போ சாயந்தரம் 6 மணி, 2.5 நாளிகை 1 மணி நேரத்துக்கு. அப்போ 2 × 2
5 நாளிகை 35 நாளிகை அப்படிங்கிறது வந்து நைட் 8 மணி வந்துடும். இன்னும் ஒரு நாளிகை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். அப்போ 8 மணி 24 நிமிஷத்துக்கு நைட்டு பிறந்திருக்காரு அப்படிங்கிறத 36 நாளிகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது சூரிய உதயத்தை பொறுத்து மாறும். அது கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். அப்போ நாளிகையை வந்து எப்படி மணி நிமிடங்களாக மாற்றுவது அப்படிங்கிற கணக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தான் ஜாதகத்தை வந்து எளிமையாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். சும்மா மினிட்ஸ் செகண்ட்ஸு ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் சொல்கிறதுக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் எப்படி கணிக்கிறாங்க, தமிழ் மாதம்னா என்ன, சூரிய உதயம்னா என்ன, அஸ்தமனம்னா என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வரும் வீடியோக்களில் பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். இந்த மாதிரி நுணுக்கங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.